ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிப்ஸில் இருந்து வர சவுண்டை வச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா இதே மாதிரி கிறிஸ்பியான சிப்ஸ் எல்லாராலையும் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ஒரு 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வாங்கும்போது எப்போயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு நல்லா வரும். ஸோ இது மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணிக்கோங்க அந்த தோல் எல்லாத்தையுமே. தோல் சீவும்போது உங்களோட கை ஜாக்கிரதை, உங்கள் கையில் பட்டுறாமல் பார்த்து சீவுங்க. ஸோ இது மாதிரி சுற்றி சுற்றி எல்லா சைடுமே அந்த தோல் எடுத்துக்கலாம். நம்ம சைடு ஃபுல்லாக எடுத்ததுமே மேலேயுமே தோல் எடுத்துக்கோங்க, மேல் போர்ஷன்லேயும் கீழ் போர்ஷன்லேயும். ஸோ எங்கேயுமே தோல் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் இதெல்லாம் திருவுற அந்த கிரேட் எடுத்துக்கலாம். அதுலேயும் உருளைக்கிழங்கு சீவுறதுக்கான அந்த கிரேட் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் சீவிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக கூட இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் சீவுறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெரிய போர்ஷன் இருக்க ஏரியாவை ஜஸ்ட் மேலேருந்து கீழே இப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக தின்னான ஸ்லைஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ எப்படி ஸ்லைசஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தின்னாக இருக்குன்றது. ஸோ இந்த அளவுக்கு தின்னாக வரணும். இந்த அளவுக்கு மெல்லிசாக இருந்தால் தான் உங்களோட சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக உங்களால் ஸ்லைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிரேட்டர் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டேன். நல்லா தின்னா எனக்கு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டார்ச்லாம் போயோன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் டேரெக்டாக சீவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் வராது. இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போனால் மட்டும்தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சீவி வச்சதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோட கலர்ஸ்லாம் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இப்படி வாஷ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அந்த பொட்டேட்டோட கலருமே நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ச் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்ல ஒரு வெள்ளை காட்டன் துணி விரித்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்க அந்த ஈரம் எல்லாமே அப்சர்வ் ஆயிடும் அந்த துணிலேயே. உருளைக்கிழங்கு மேலே இருக்க அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலேயுமே வெள்ளை ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஈரம் எல்லாமே அந்த மேலே இருக்க துணிலேயே அப்சர்வ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்குல எந்த ஒரு ஈரமே இருக்காது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எப்படி ரெடி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஸ்லைசஸ் நல்லாவே காஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. ஸோ இதே மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா உங்களோட சிப்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு அந்த தண்ணியில் நல்லா கரையணும். ஸோ அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்லைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 இல்லை 3 பேட்சாக கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ போட முடியும் அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் வெந்ததும் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட சிப்ஸ் ஒரு 70% ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சால்ட் வாட்டரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்படி நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளோட சிப்ஸில் ஈவனாக சால்ட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஈவனாக இருக்காது. ஸோ அதனால் இப்படி நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சிப்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த பேட்ச்க்கும் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கூட இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டரை அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. அந்த சிப்ஸோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளோட சிப்ஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிப்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட் எண்ணெய் வடிட்டுன்றதுக்காக பண்ணுறேன். எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்றதை பாருங்கள். இப்போ இது மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா உங்களோட சிப்ஸ் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு டிஷ்யூக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்றது உடச்சி காமிக்கிறேன். பார்த்தீங்களா,
எவ்வளோ சூப்பராக உடையுது, ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சால்ட் மட்டும் போதுன்னா இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி பவுட்ரு எடுத்து இது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ஜஸ்ட் இது மாதிரி குலுக்குனிங்க அப்படின்னா அந்த சில்லி பவுட்ரு வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதை செஞ்சு எங்கள் வீட்டில் வச்ச உடனே ஒரு 2 மினிட்ஸில் இந்த பவுல் காலி ஆயிடுச்சு. பொரிக்கும் போதே நானே பாதி காலி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கடையில் கிடைக்கிறதோட அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய வேணுன்னா கூட நிறைய செஞ்சுக்கோங்க. எவ்வளோ செஞ்சாலுமே இது சட்டுன்னு காலி ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது கிறிஸ்பியாக தான் வரும். அந்த நமத்து போகிற மாதிரி சாஃப்டாக ஆகிற மாதிரி இது மாதிரி வரவே வராது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.